அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நமக்கு தந்த அரிய வரப்பிரசாதங்களில் ஒன்றாகும் ரமலான் மாதம். இது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல, இது ஆன்மீக புரட்சியின் மாதம். ரமலான் வந்து விட்டதென்றால் அது நமக்கு ஒரு அழைப்பு. உன் இதயத்தை சுத்தப்படுத்திக்கொள் என்ற அழைப்பு, உன் வாழ்க்கையை திருத்திக்கொள் என்ற நினைவூட்டல். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான், ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக. ரமலானின் முக்கிய இலக்கு தக்வாவாகும், அல்லாஹுவை நினைத்து வாழும் மனநிலை. நாம் நோன்பு நோக்கின்றோம், உணவு, தண்ணீர், ஆசைகள் எல்லாவற்றையும் துறக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம்? பசி எதற்காக? பசி நமக்கு ஏழைகளின் துயரை உணர்த்துவதற்காக. தாகம் எதற்காக? அது நமக்கு அல்லாஹுவின் அருளை நினைவூட்டுகின்றது. ரமலான் என்பது அல் குர்ஆன் இறங்கிய மாதமாகும். குர்ஆன் இந்த மாதத்தில் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக அருளப்பட்டது. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதினார்கள். மேலும் ரமலானில் ஒரு இரவு உள்ளது, 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்தது. அது லைலத்துல் கத்ர். அந்த இரவில் செய்யப்படும் ஒரு அமல் 83 ஆண்டுகளுக்கும் மேலான நன்மையை அளிக்கும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஈமான் மற்றும் நன்மையை எதிர்பார்ப்புடன் ரமலானில் நோன்பு நோக்கும் ஒருவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது மன்னிப்பின் மாதமாகும், இது இரக்கத்தின் மாதமாகும், இது நரகத்திலிருந்து விடுதலை பெறும் மாதமாகும். ஆனால் ஒரு கேள்வி, ரமலான் முடிந்தபின் நமது வாழ்க்கை மாறுகின்றதா? நமது தொழுகை அதிகரிக்கின்றதா? நமது குணம் மேம்பட்டதா? ரமலான் நமக்கு ஒரு பயிற்சி முகாம் போன்றது. 30 நாட்கள் நாம் பயிற்சி பெறுகின்றோம், பொறுமையை கற்றுக்கொள்கின்றோம், தன்னடக்கத்தை கற்றுக்கொள்கின்றோம், அல்லாஹ்வுடன் உறவை வலுப்படுத்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த ரமலானை வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகையையும் கவனமாக செய்யுங்கள். ஒவ்வொரு துஆவையும் மனமாற செய்யுங்கள். ஏனெனில் நமக்கு அடுத்த ரமலான் கிடைக்கும் என்று யாருக்கும் உறுதியில்லை. அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தும் தௌஃபீக்கை அளிப்பானாக. ஆமீன்.